அடடே அக்கா காலையிலேயே வந்து ஒய்ஃப் சிக்கன் பிரியாணி செஞ்சனால அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியாகன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்டியரான ஒரு கேசரி பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். அவங்களுக்கு தெரியாமல் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெய் தூக்கலாக போட்டு நட்ஸை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டயத்தில் தான் அவங்க நமக்கு என்னென்னலாம் பண்ணாங்கன்னு யோசித்து பார்த்துட்டு இருக்கும்போது நிறையா வெரைட்டிஸ்லாம் மைண்டில் வந்துச்சு. அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க, நம்ம கேசரி தான் பண்ணுறோமோன்னு தோணுச்சு. சரி ஓகே, இருந்தாலும் அது ஒரு நியூ ட்ரை தானே, ஒரு மாற்றத்துக்காக பண்ணது. ஓகே பண்ணலான்ட்டு ரவை தேவையான அளவுக்கு போட்டு அதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ரோஸ்டட் ரவை தான் போட்டிருந்துச்சு, பட் இருந்தாலும் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து உப்புமாவும் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு மைண்ட் சொல்லுது. அப்புறம் தான் இருந்துச்சு உண்மையிலே உப்புமாவும் இப்படி தான் பண்ணுவாங்கன்ட்டு. ஓகே நம்ம பண்ணுறதுக்கே சரி தானே, அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்கலான்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண ரவா உள்ளக்க போட்டு கலக்கிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே மனமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஃபீல் இருந்துச்சு. சர்ப்ரைஸாக இப்போ கொண்டு போய்கிட்டு இருக்கேன், கொடுக்க போகிறேன். பார்ப்போம் அவங்களோட ரியாக்ஷன். வெயிட் பண்ணுங்கள், அவங்க ரியாக்ஷன் பார்க்கலாமா? நல்ல வாசமா இருக்கு. இது ஃபுல்லாக உனக்குத்தான். சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. गाइस உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது கிடைக்கும். நன்றி, வணக்கம்.